அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் நிறுவன தலைவர், இன்றும் மக்கள் மனதில் வாழ்ந்து கொண்டிருக்கும் கேப்டன் அவர்களை வணங்கியும், என்னை இன்றளவில் தங்களுக்கு தெரியப்படுத்தி வரும் திரு ராஜேஷ் சார் அவர்கள், ஆர்எஸ்ஏ மீடியா அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த வீடியோவை நான் பதிவிடுகிறேன். சமீப காலமாக என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த அரசியல் களம் ரொம்ப சூடு பிடிச்சிருக்கு. அதில் பார்த்திங்கன்னா, சில கூலிக்கு மாரடிக்கும் கூத்தாடி நாய்கள். அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, திரைப்படத்தில் மட்டும் இவனை நடிக்க மாட்டானுங்க, மக்களோட வாழ்க்கையிலையும் வந்து நடிச்சுட்டு மக்களோட வாழ்வாதாரத்தை நாசமாக்கிட்டு. ஆனால் இவனுக்கு எடுக்கிற படத்தில் மட்டும் பார்த்திங்கன்னா, டிக்கெட்டு மட்டும் பார்த்திங்கன்னா 2000-3000 போடுவானுங்க. அதுக்குள்ளே ஊழலை ஒழிக்க போகிறேன், அதை பண்ண போகிறேன், இதை பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு சில நடிகர் நாய்கள் இப்போ திருட்டு திமுகவுக்கு ஆதரவாக பிரச்சாரத்தில் இறங்கியிருக்கானுங்க. அது யாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த பிரகாஷ்ராஜ்னு ஒருத்தன். அதாவது அவன் வந்து கன்னடத்தில் இருக்கிறவன், இங்கே தமிழ்நாட்டுக்காரனே கிடையாது. அவன் ஆக்சுவலி அவன் பேஸ் வந்து கர்நாடகா. அவன் சமீப காலமாக அந்த பிஜேபி எதுக்குறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, அவன் இவன் ஏற்கனவே ஒரு கேஸ் ஒன்று இருந்தது. அவர் அண்ணாமலை அவர்கள் வந்து தூக்கி உள்ளே போட்டதுனால அந்த வன்மத்தின் பேரில், அதாவது அவன் என்னென்னு கேட்டிங்கன்னா, அவன் உண்மையிலே அவன் வந்து மக்களுக்கு நல்லது பண்ணோம்னா இங்கே பிரச்சாரத்துக்கு அவன் வரல. அவனோட எண்ணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, திமுகவில் போய் சேர்ந்து திமுகவுக்கு சொம்பு அடிக்கணும். அந்த மாதிரி அடிப்படையில் வந்து பிரச்சாரம் பண்ணிகிட்ருக்கிறவன். ஏன்னா அண்ணாமலை ஏற்கனவே அவனை வெளுத்து விட்ருக்காரு. அதை வன்மமாக வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து என்னமோ நாட்டு மக்களுக்கு டிஎம்கே நல்லது பண்ணிட்டா மாதிரியும், அதை பண்ணிட்டா மாதிரியும், இதை பண்ணிட்டா மாதிரியும் இவன் சில போலித்தனமாக சில இதை வந்து இங்கே பரப்பிக்கிட்டு இருக்கான். பிரகாஷ்ராஜ்ன்ற நடிகன் பியூர்லி டிஎம்கேக்கு சொம்படிக்கிறானே தவிர வேறு எதுவும் மக்களுக்கு நல்ல திட்டங்களை அவன் எடுத்து சொல்ல இங்கே வரலை. அதாவது சில கைக்கூலிகள் இருப்பானுங்க. இந்த அநியாயத்தெல்லாம் கண்டா சில பேர் இந்த வடிவேல் சொல்லுவான்ல, மாதவன் படம் ஒன்று வரும், அநியாயத்தை கண்டா பொங்கணும் அப்படிம்பான். அந்த இவனுங்க பொங்கல்லாம் எப்போ இருக்கும்னு கேட்டிங்கன்னா, ஏடிஎம்கே பீரியடில் ஏதாவது ஒரு தப்பு நடந்துச்சுன்னா உடனே பொங்குவானுங்க. இவன் ஒருத்தன், சித்தார்த் ஒருத்தன், சூர்யா ஒருத்தன், இன்னும் வாடகை போராளிகள்னு சொல்லிட்டு ஒரு அந்த டிஎம்கேயை நக்கி பிழைக்கும் நாய்கள், சில நாய்கள் இருக்குது. அந்த நாய்கள் எல்லாமே சேர்ந்து குலைக்கும். அது எப்போன்னா, ஏடிஎம்கே போய்ட்டு வந்து ஏதாவது ஒரு தப்பு நடந்துச்சுன்னா இந்த நாய்கள் அத்தனை ஒன்றா சேர்ந்து என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு இடத்துல இருந்து பிரியாணி பிஸ்கெட்லாம் தின்னுட்டு அந்த இடத்துல நின்று குலைக்கும் பாருங்கள். அந்த காட்சி அப்படியே அபூர்வமாக இருக்கும். அந்த நாய்கள் ஒன்றா கூடிடும். அந்த எல்லா நாயும், இந்த டிஎம்கே ஆதரவிக்கிற நாய்கள் மட்டும் ஒன்றா கூடி அந்த பிஸ்கெட்டை பங்கு பிரிச்சுக்கிட்டு அப்படியே தின்னு குலைக்குங்க வாடகை நாய்கள். அதே இந்த கூத்தாடி மேலே ஒரு கனவு பாருங்கள், இந்த நடிகர்கள்ங்கிற ஒரு இது சொல்லுவாங்க பாருங்கள், அவனுக்கு அட்டூழியம் பெரிய அட்டூழியமாக இருக்கும். இதில் ஒரு பங்கு அவனுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா, ஏதாவது ஒரு கட்சியில் சேர்ந்துடணும், ஏதாவது ஒரு இதை ஆற்றணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவானான்னு கேட்டிங்கன்னா, இவன் மக்களுக்காக வரமாட்டான். இவன் பிரச்சாரம் பண்ணுறதுக்கு ஒரு 50,000 1,00,000 இவனுக்கு காசு கிடச்சிரும். அந்த காசுக்காக இந்த நாய்ங்க என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா, எது நல்லாச்சு எது கெட்டாச்சுன்னே தெரியாமல் அவன் கொடுக்குற காசுக்காக வந்து குலைக்கிற நாய்கள் இவனுங்க. மக்களை பற்றிலாம் அவனுக்கு கவலை கிடையாது. இவனுக்கு தேவை 1,00,000 பணம் வருதா அப்படிங்கிறத கையில் வச்சுக்கிட்டு அதை குலைக்கிற நாய். அதில் முதல் தரமான நாய் யார் தெரியுமா? அந்த பிரகாஷ்ராஜ்ன்ற நாய். இவ்வளவு சம்பவம் தமிழ்நாட்டில் சம்பவங்கள்லாம் அரங்கேறின போது இந்த நாயெல்லாம் வரவே மாட்டான். ஏதாவது ஒன்று டிஎம்கேயை பற்றி புகழ்ந்து பேசுகிறேன்னா போடுறா பிரகாஷ்ராஜுக்கு டிக்கெட்டுன்னா கர்நாடகாவிலேருந்து எப்படி பறந்து வருவானே தெரியாது. இதில் வந்து அஜித் கொலை சம்பவம் நடந்துச்சு, எல்லா சம்பவம் நடந்துச்சு. 12வது படிக்கிற பிள்ளைய ரேப் பண்ணான். இப்போல்லாம் இந்த பரதேசி நாயெல்லாம் எங்கே போனானே தெரியாது, பிரகாஷ்ராஜ் நாயெல்லாம். இப்போ ஓட்டு கேட்குறதுக்கு இவனை இறக்கி விட்ருக்கேன்.
யாரை? இந்த நல்லவனை யார் இறக்கி விட்ருக்கா? திருட்டு திமுக. நடிகர்கள் பேச்சை கேட்குற லெவலுக்கு பேச்சை கேட்டு திருந்துற லெவலுக்கு தமிழக மக்கள் முட்டாள் கிடையாதுடா. முதல்ல நீங்கள் போய் நடிங்கடா, உங்கள் பொழப்பை பாருங்கடா, புரியுதா? அப்புறம் நீங்கள் தமிழக மக்களுக்கு அட்வைஸோ எது வேணாலும் நீங்கள் பண்ணலாம், சரியா? நீங்கள் அட்வைஸ் பண்ணி தான் தமிழக மக்கள் தங்கள் புத்தியை திருத்தி கொள்ளணுங்கிற ஒரு நிலை இப்போ வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு வர்றடா. அப்போ தமிழ்நாட்டுக்கு வரும்போது சொல்லிவிட்றோம், நீங்கள்லாம் குரூப்பு போட்டு ஒரு வேனை போட்டு எடுத்து நீங்கள் பிரச்சாரம் பண்ணி மக்களுக்கு நல்லது எதுன்னு நீங்கள் தெரிவிக்கலாம், புரியுதுங்களா? இப்போ போய் கூத்தடித்தோமா, கும்மாளம் போட்டோமா, 4 நடிகை நடித்தோமா, அந்த வழியாக குடும்பத்துக்கு சொத்து சேர்த்தோமா அப்படின்னு போங்கடா, சரியா? ஜால்ரா அடித்து 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 உங்கள் வாழ்க்கையை நீங்கள் பார்க்குறதெல்லாம் மக்கள் வாழ்க்கையை குட்டிச்சவர் பண்ணாதீங்கடா. குறிப்பாக அந்த 2 பேருக்கு தான் சொல்கிறேன், பிரகாஷ்ராஜ், சத்யராஜ், இந்த 2 பேருக்கு தான் சொல்கிறேன். நடிங்க, உங்கள் நடிப்பெல்லாம் நானே பலவாறு பாராட்டியிருக்கேன். எங்கள் தலைவரோட நல்லபடியாக நடிச்சிருக்கேன் பிரகாஷ்ராஜ். அந்த நடிப்பெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், புரியுதா? அதுக்கப்புறம் சத்யராஜ் அவர்களே, உங்கள் நடிப்பையும் பார்த்துருக்கேன், நல்லா நடிக்கிறீங்க. நடிங்க, திரையில் நடித்து அது மூலிமா மக்களை சந்தோஷப்படுத்துங்க, மக்களுக்கு அட்வைஸ் பண்ணாதீங்க, புரியுதா? நடிங்க, நடித்து அதன் மூலிமா மக்களுக்கு கேப்டன் பண்ணது போல் என்ன நல்லது பண்ண முடியும்னு பாருங்கள். சமுதாயத்தை அழிவுக்கு கொண்டு போகாதீங்க இந்த நடிகர்கள் எல்லாம் சேர்ந்து, புரியுதுங்களா? நடிகர்கள்லாம் சேர்ந்து சமுதாயத்தை அழிவுக்கு தான் கொண்டு போகிறீங்களே தவிர, யாரும் கேப்டன் ஐயா மாதிரி சமூக சிந்தனையை வளர்த்து மக்களை நல்வழிப்படுத்த இப்போ நடிகர்கள் கிடையாது. சமூகத்தை சீரழிக்கிறதுக்கு தான் இப்போ நடிகர்கள் இருக்கீங்க, அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அதனால் இந்த மக்களுக்கு மூளை செலவை பண்ணுறதை விட்டுவிட்டு உங்கள் தொழில் என்ன, நடிக்கிறது, அதை மட்டும் பாருங்கள், சரிங்களா? திரையில் நடிங்க, மக்களோட வாழ்க்கையில் நடித்து மக்கள் வாழ்வாதாரத்தை பாழாக்கி மக்கள் மன நிம்மதியை கெடுக்கிறதுக்கு இங்கே நடிக்காதீங்க, சரிங்களா? உங்கள் நடிப்பெல்லாம் திரையோடு நடத்திக்கிங்க. நீங்கள் புத்திமதி சொல்லி தமிழர்கள் வாழ்கிற லெவலுக்கு தமிழர்கள் முட்டாள் இல்லை, சரியா? 2 கூத்தாடிகளும் போய் திரையில் நடிங்கப்பா. உங்களோட ஒருத்தனையும் சேர்த்துக்குங்க, திரு மலகாசன், கமலஹாசன் ஒருத்தன் தான் பார்த்திங்கன்னா, மக்கள் நீதி மையம், அவனையும் சேர்த்து 3 பேரும் திரையில் நடிங்க, இங்கே நடிக்காதீங்க, சரிங்களா? அதாவது கேட்பீங்க, அடுத்த விமர்சனம் என்ன பண்ணுவானுங்கன்னு கேட்டிங்கன்னா, கேப்டன் அவர்கள் கூத்தாடி கிடையாதா அப்படிம்பீங்க. கேப்டன் அவர்கள் கூத்தாடி தான், இல்லைன்னே நான் சொல்ல மாட்டேன். அவர் என்னன்னு கேட்டிங்கன்னா, மக்களோட பசி தெரிஞ்சவர், மக்களுக்கு மருத்துவம் உதவி என்ன பண்ணணும்னு தெரிஞ்சவர், படிப்பறிவு இல்லாதவங்களுக்கு கல்வி கடன் கொடுக்க தெரிஞ்சவர், இன்னும் ஏழை எளிய மக்களுக்கு தன்னால் முடிந்ததை ஏணி மாதிரி இருந்து அவங்க மேலே போகிறதுக்கு உதவியாக இருந்தவர். தான் சம்பாதித்த பணத்தில் 100 சம்பளம் வாங்குகிறாருன்னா 80% ஏழை மக்களுக்குன்னு தன் வாழ்வை அர்ப்பணித்து அதன் மூலியமாக தன்னோட மதிப்பை சமுதாயத்தில் உயர்த்தி கொண்டவர். அதாவது ஒரே ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, மக்களோட அடிப்படை வலின்னா என்னன்னு கேப்டனுக்கு தெரியும். இவங்க கஷ்டப்படுறாங்க, இவங்க குடும்பத்துக்கு நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தான் கூத்தாடின சம்பாத்தியத்தில் 80% மக்களுக்காக கொடுத்த ஒரு மாபெரும் நடிகன், புரியுதுங்களா? நடிகருங்கிறத விட மிகப்பெரிய மனித பண்பாளர்னு தான் சொல்லணும். மிக உயரிய விருதான இந்தியாவின் பெஸ்ட் சிட்டிசன் அவார்டு, இந்தியாவின் சிறந்த குடிமகன்ற அவார்டு அவர் வாங்கினவர். ஏன்னு கேட்டிங்கன்னா, மக்களோட வாழ்வாதாரம் என்னன்னு தெரிஞ்சு நல்லது எது அப்படிங்கிறத மட்டும் நினைத்து மக்களோட வாழ்வாதாரத்துக்கு அடிக்கடி போராடி தம் படத்தின் மூலம் சமூக சிந்தனைகளை மக்களுக்கு புகுத்தி தனது ரசிகர்களுக்கும் அதை எடுத்து கூறி தன் ரசிகர்களை பெரும் தொண்டர்களாக்கி அந்த தொண்டர்கள் மூலம் இன்று வரை இருந்தாலும் இறந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் சென்று ஊர் செல்ல வேண்டும் என்ற பாடல் வரிகளுக்கு இணங்க தன் தொண்டர்களையும் மக்களுக்கு சேவை செய்ய வைத்து அதன் மூலியம் இன்னும் பேரும் புகழோடு தான் இருந்துக்கிட்டு இருக்கார். நாங்கள் செத்தாருன்னு சொல்லவே மாட்டோம். எங்கள் மனதில் என்றும் வாழ்ந்து கொண்டிருக்கும் மனித கடவுள் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா
எதிர்மனமான விமர்சனங்கள் எல்லா அரசியல்வாதி பேர்லையும் எல்லா நடிகர்கள் பேர்லையும் இருக்குது. ஆனால் இவர் பேரில் இன்னிய வரை ஒரு களங்கமான பேர் கூட கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா அத்தனை ஏழை மனதிலும் தங்க சிம்மாசனம் போட்டு அமர்ந்து கொண்டிருக்கிறார். சாதாரண சிம்மாசனம் இல்லை, தங்க சிம்மாசனம் போட்டு அமர்ந்து கொண்டிருக்கிறார். அவருடைய பாடல் வரிகள் அத்தனையும் என்னென்னு கேட்டிங்கன்னா வாழ்ந்து காட்டதோட வரிகளை அதில் எடுத்து வச்சுருப்பாங்க. சும்மா சில பேர் பாட்டுக்காக இதுக்காக புகழுக்காக சும்மா போட்டு ஒரு பாட்டை போட்ட உடனே அது வர்றது வாழ்க்கை கிடையாது. கேப்டன் பாட்டு அத்தனையுமே அவர் வாழ்ந்த வாழ்க்கையின் காலடி சுவடுகள். அதே மாதிரி தான் கேப்டன் வாழ்ந்தார். அவர் கூத்தாடி கிடையாது. தான் கூத்தாடினாலும் தன் மக்கள் கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிற தான் உடம்பை வருத்திக்கிட்டு 80% மக்களுக்காக நல்லது பண்ண தூய மனிதன், தூய அரசியல்வாதி, மனிதனைய பண்பாளர். அவர் கூத்தாடியே கிடையாது. அதுக்கு நான் விளக்கம் சொல்லிட்டேன். ஆனால் இப்போ உள்ள கூத்தாடி நாய்கள்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவன் குடும்பத்துக்கு சொத்தை சேர்க்க எவனையாவது ஒருத்தனை நக்கி பிழைக்கணும். அந்த நக்கி பிழைக்கணுங்கிற வகையில் வர்றது தான் இந்த 2 பேரும். அதுவும் மெயினாக பிரகாஷ்ராஜும் சத்யராஜும். இவனை 2 பேரும் எப்படி பிழைக்கிறானே தெரியல. டிஎம்கேக்கு ஒன்றுன்னா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நிற்கிறது இவனை 2 பேரும் தான். மற்றவங்களையும் சேர்த்துக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா அப்பப்போ வந்து ஜால்ரா ஒத்து ஊதிட்டு இந்த இதிலெல்லாம் வர மாதிரி அப்பப்போ சைடு ஆக்டர் மாதிரி வந்துட்டு போவானுங்க. மெயின் ஆக்டரே இவனு 2 பேரும் தான் டிஎம்கே கதாநாயகனே. அதில் சில கொசுர்கள்லாம் இப்போ சேர்ந்துருக்கானுங்க. அவனுங்கெல்லாம் விட்டுருங்க. அவனுங்கெல்லாம் ஒரு அன்றைக்கி அது சொல்கிற மாதிரி 500-1000 வந்து குலைச்சிட்டு போகிறவனுங்க. அவனெலாம் ஒரு இப்போ இதாகவே எடுத்துக்க வேண்டாம். ஆனால் இந்த 2 நாய்களும் பார்த்திங்கன்னா மெயினாக அந்த 2 நாய் மட்டும்தான் குலைச்சிட்ருக்கு. இது மக்களுக்கு நல்லது பண்ணுங்கிற அடிப்படையில் குலைக்கிறாங்களா? கிடையாது. தான் வயிறு வளர்க்கணும், பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு சொத்து சேர்க்கணும், இதுக்கு தான் இவனை குலைக்கிறாங்களே தவிர நாட்டு மக்கள் நல்லபடியாக இருக்கணும்னு சொல்லிட்டு இவனுங்க எதுவுமே பண்ணுறது கிடையாது. ஏண்டா கூத்தாடி நாய்கள், நீங்கள் அட்வைஸ் பண்ணியாடா தமிழ்நாட்டு மக்கள் வந்து யார் நல்லவன் யார் கெட்டவன் தெரிஞ்சுக்க போகிறாங்க? ஏண்டா உங்களுக்கே முதல்ல உங்களை சுய ஒழுக்கம் முதல்ல உங்களுக்கு நடிகர்களுக்குன்னு உங்களுக்கு இருக்காடா? எதுவுமே கிடையாதுடா. உங்களுக்கு தான் சுய ஒழுக்கமே கிடையாதுடா. உங்களுக்கு 3 பொண்டாட்டி 4 பொண்டாட்டி இன்னும் என்னென்னவோ உங்களுக்கு அத்தனையும் இருக்கேடா. முதல்ல குடும்ப ஒழுக்கம் சுய ஒழுக்கம்ங்கிறத முதல்ல நீங்கள் கற்றுங்கடா. அதுக்கப்புறம் மக்களுக்கு வந்து நீங்கள் அட்வைஸ். இந்த பிரகாஷ்ராஜுங்கிறவன் முதல் தரையாக பிஸ்கெட் வாங்கி குலைக்கிற நாய். 2வது நாய் ஒருத்தர் இருக்கான். இவன் எப்படின்னு கேட்டிங்கன்னா இவன் எதுலேயுமே சேர்த்து கிடையாது. அவருக்கு பேர் புரட்சி தமிழன். அவன் என்னத்தில் புரட்சி பண்ணாங்கிறது எவனுக்குமே தெரியாது. ஏன்னா ஒரு காலத்தில் என்ன பண்ணான்னு கேட்டிங்கன்னா நான் எம்ஜிஆருக்கு தோட்டத்துக்கு போயிருந்தேன். அவர் கடலைக்கட்டையை கொடுத்தாருன்னு எம்ஜிஆர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் கடலைக்கட்டையை முன்னாடியும் பின்னாடியும் சைட்லையும் வடக்கையும் தெற்கையும் கிழக்கையும் மேற்கையும் 4த்துக்கும் சுற்றிக்கிட்டுனான். அவர் இறந்துட்டார். இறந்து போன பிறகு இப்போ என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா சூரியன் உதிக்கும் திசை கிழக்குன்னா இவன் என்ன பண்ணுவான்னா அட்வான்ஸாக 3 திசையும் சேர்த்துப்பான். கிழக்குலையும் உதிக்கும், மேற்குலையும் உதிக்கும், தெற்குலையும் உதிக்கும், வடக்குலையும் உதிக்கும்னு. இவன் என்னடான்னு கேட்டிங்கன்னா அப்படியே 4 மூளைக்கு டார்ச் லைட்டு மாதிரி சுற்றுவான் டிஎம்கேக்கு. எதுக்கு? பம்பரை வேலை பார்ப்பான். புரியுதுங்களா? இவன் சத்யராஜுங்கிற பையன். அவனுக்கு அதாவது ஒரே ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா அவர் தியாக சுடறான். அவர் இந்த பெரியார் கொள்கையெல்லாம் பரப்புறேன்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் என்னென்னா டீ காப்பியெல்லாம் அப்படியே கருப்பு கலர்லேயே குடிக்கிற மாதிரி குடிப்பான். ஆனால் அவன் புள்ள கல்யாணத்தை பார்த்திங்கன்னா எல்லாம் ஆகம விதிப்படி எல்லாம் ஐயரை வச்சு தான் பண்ணுவான். ஆனால் அவன் பார்த்திங்கன்னா நான் வந்து பெரியார் கொள்கையிலே இருக்கிறவன், பெரியாரை விட்டு நான் எங்கேயுமே போகமாட்டேன்பான். பண்ணுறது ஃபுல்லாக ஐயர்களை வச்சு தான் காரியமே பண்ணுவான். புரியுதுங்களா? அவன் இதே மாதிரி ஊரை ஏமாற்றி அவன் பொழப்பு நடத்துகிறவன். இந்த 2 பயலும் என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ திராவிட சித்தாந்தம் திராவிட சாதனைகள் என்னன்னு சொல்லிட்டு ஊருக்குள்ளே வந்து பரப்புரைக்கு இறங்கியிருக்கானுங்க. அவனுக்கு உண்மையில மக்களுக்காக உழைக்கலாம் அவனை இறங்கலை. அவனுக்கு வாங்குகிற காசு எவனை யாரும் ஒருத்தனை ஜால்ரா அடித்து இவனை வாழணும். ஏன்னா இவன் பொண்டாட்டி பிள்ளை இருக்குது, வயிறு இருக்குது, அதை காவாந்து பண்ண முடியல. அதுக்காக டிஎம்கே ஜால்ரா அடித்து பிழைச்சாதான் பிழைக்க முடியும்னு தெரியும். ஆனால் உண்மையிலே மணிவண்ணன் வந்து இவனை வச்சு படம் எடுத்தது வந்து அமாவாசைன்னு வச்சு படம் எடுத்தது கரெக்டான படம் தான் எடுத்திருக்கான். அங்கேயும் அதாவது இந்த இது சொல்லுவானுங்கள்ல வாழையும் காட்டுவான் தலையும் காட்டுவான்னு சொல்லிட்டு அவன் இதே மாதிரி எம்ஜிஆர் இருக்கிற வரைக்கும் அப்படி சுற்றுறான் இப்படி சுற்றுறான், அண்ணன் புகழ் வாழ்க,
அண்ணனை பார்த்து நான் கண்ணு கலங்கிட்டேன், காது கலங்கிட்டேன், கை கலங்கிட்டேன்பான். இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே கொத்தடிமையாக வந்து இங்கே படுத்துட்டான். ஏன்னு கேட்டிங்கன்னா வயிறு வளர்த்தாகணும்ல. எவனையாவது ஒருத்தனை பேசினா தானே வயிறு வளர்க்க முடியும். ஏன்னா இனிமேல் போய் எங்கேயும் போய் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்க முடியாது, எதுவும் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. வயசாகிடுச்சுல்ல, வயசான ஏதாவது இடத்துல உட்காந்து சோறுத்துன்னு தானே ஆகணும். அதுக்கு நக்கி பிழைக்கிறது வந்து வேறு எதுவும் கிடையாதுல்ல. அதனால் நக்கி பிழைப்பானுங்க. இதே மற்ற ஏடிஎம்கே பீரியடு ஏதாவது ஒன்று இருக்கட்டும், ஒரு பிரச்சனைனா உடனே என்ன பண்ணணுன்னா, அதான் சொன்னேன், கூடி பிழைக்கிற நாய்க மாதிரி எல்லா இடத்துலையும் கூடி குழச்சி பிஸ்கெட் திம்பானுங்க. இப்போ டிஎம்கே கவர்மெண்ட்டாக கேட்கவே வேணாம். அப்படி நடக்குது, எப்படி நடக்குது, நான் அவராக பார்க்குறேன், இவராக பார்க்குறேன், உலகத்தில் உள்ள சாக்ரட்டிஸு இன்னும் என்னென்ன பேர் நமக்கு தெரியாது, அத்தனை பேரையும் அவன் சொல்லுவான். ஏன்னு கேட்டிங்கன்னா நக்கி பிழைக்கணும்ல. இப்போ ஒருத்தன் பார்த்தீங்கன்னா மலகாசன் ஒருத்தன், அவன் போய் உக்காந்துக்கிட்டு என்னடானா சேகர் பாபு வர்ணிக்கிறான் ராஜராஜ சோழனுக்கு ஈக்குவலானவர்னு சொல்லிட்டு. கூத்தாடிங்களா, நீங்கள் நடிகடா, தப்பே கிடையாதுடா. உங்கள் பொழப்பு கூத்தாடுறது, நடிக்கிறது, அதெல்லாம் நடிங்க. நாங்கள் வேண்டானே சொல்ல வரல, நடிங்க. நீங்கள் இன்னும் என்னென்ன நடிக்கணுமோ, யார் வேஷம் போட்டோ நடிகடா. நாங்கள்லாம் பார்க்காத நடிகர்களாடா. ஐயா சிவாஜி கணேசனையும் பார்த்துட்டோம், நாங்கள் உயிருக்கு உயிராக மதித்த கேப்டன் அவர்களையும் பார்த்துட்டோம். அவங்க 2 பேரும் என்னென்னு கேட்டிங்கன்னா, மக்களுக்கு நல்லது பண்ணணும், மக்களுக்கு எப்படி பண்ணணும், மக்கள் கஷ்டப்படக்கூடாது, அவங்க வாழ்வாதாரத்தை எப்படி உயர்த்தணும், அவங்க படுற கஷ்டம் என்னங்கிறத திரையில் கொண்டு வந்து நமக்கு புரிய வச்சு நம்மளை எப்படி அவங்களுக்கு வந்து உதவி பண்ண வைக்கணும் அப்படிங்கிற மனப்பான்மையோட தவிர ஐயா கேப்டன் அவர்கள். புரியுதுங்களா? ஏன்னா அவரை மாதிரிலாம் நடிகன்னா அவரை மாதிரி இருக்கணும். ஏன்னு கேட்டால் சமுதாய சிந்தனையை மக்களுக்குள்ளே புகுத்தி எந்த நல்லதை மக்களுக்கு பண்ண முடியும், தன்னால் என்ன பண்ண முடியும், உங்களால் முடிஞ்சதை நீங்கள் பண்ணுங்கள். நான் இப்போ 100 ரூபா சம்பளம் வாங்குறேன்னா 80 ரூபா மக்களுக்கு கொடுக்குறேன், நீங்கள் அதே மாதிரி பண்ண வேண்டாம், 10 ரூபாயாவது மக்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சிந்தனை எங்களுக்குள்ளே வளர்த்து விட்டு போயினார். ஆனால் இப்போ உள்ள கூத்தாடி நாய்ங்க நீங்கள் அத்தனை பேர் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டால், எவன்கிட்டையாவது காசை வாங்கி எவன் நல்லாட்சி பண்ணாமல் இருக்கானா அவனுக்கு ஓட்டை போடுங்கன்னு சொல்லி மக்களை பிரெயின் வாஷ் பண்ணி கூத்தாடுற குடும்பத்துக்கிட்ட கொண்டு போய் கொடுக்க நீங்கள் வழி பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஏன்னா உங்கள் மனசாட்சிக்கே தெரிஞ்சு சொல்லுங்கடா, நீங்கள் எந்த போராட்டத்துலையாவது தமிழ்நாட்டில் இத்தனை விஷயங்கள் நடந்துச்சு. லாக்கப் டெத் நடந்துச்சு, கஞ்சா நடந்துச்சு, பொண்ணுங்களை கூப்பிட்டு கொண்டு போய் கற்பழிச்சானுங்க, எவ்வளவோ சம்பவம் நடந்துச்சு. இந்த இதுக்கு வந்து இந்த 2 நாய்களும் குரல் கொடுத்தீங்களாடா, 3 நாய்களும், சத்யராஜ் நாய், பிரகாஷ் நாய், மலகாச நாய், ஏன் குரல் கொடுத்தீங்களாடா?